குட்டிஸ் கிச்சனில் எங்கள் அம்மாவுக்கு நான் தோசை தான் ஊட்ட போகிறேன். முட்டை தோசை தான் நான் இப்போ ஊட்ட போகிறேன். முட்டை 2 எடுத்துக்கணும், வெங்காயம் அறுத்து வச்சுக்கணும், பச்சை மிளகாய் எடுத்துக்கணும், கொத்தமல்லி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உப்பு இவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ இல்லை, உப்பு எடுத்துக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ எடுத்துக்கலாம்ல. உப்பு இதில் வச்சுக்கலாம், இதில் எடுத்து போட்டுக்கணும். பெப்பர் பொடி இதில் போட்டுக்கிறோம், இதை எடுத்துக்கலாம். இதில் எடுத்துக்கலாம். தோசை சட்டி அடுப்பில் காய வச்சு சுற்றி தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஒரே இடத்துல ஊற்றிடுவேனே. ஊற்றிக்கொண்டா, நம்ம 2 பேரும் ஊற்றலாம். பா, ஒரு கட்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றி இப்படி மெதுவாக. என்னம்மா விடு, அம்மா இது பண்ணுவேன். அது ஊற்றிட்டு மேலே இந்த இதெல்லாம் எடுத்து நம்ம முட்டையை கையில் எடுத்து தூக்குன மாதிரி போடு. சட்டியில் கை வச்சுக்கிறாத. முட்டை நீ உடச்சிருவியா? எல்லாத்தையும் போடு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடு. இந்த முட்டையில உடச்சி ஊற்றிக்கலாம், அப்படியே ஊற்றினா கீழே ஊற்றிடுவேன். நீ ஊற்றிடுவியா? நான் ஊற்றிடுவேம்மா. ஓங்கி இப்படி உடச்சி என்னைக்கு உடைக்க முட்டை? ஆஹா, அப்படி புதுக்குன்னா வெளியே வந்துடும். இரு, இன்னும் நல்லா உடைக்கணும். இரு, கையில் பிடி. இரு, அம்மா உடைக்கிறேன். இப்படி உடச்சதுக்கு அப்புறம்தான் இது பண்ணணும். லேசாக இப்படி எடு. அப்படி இருக்குன்னா பிதுக்கக்கூடாது, இப்படி உடைக்க தான் செய்யணும். அவ்வளோதான். உட, பொறுமையாக உட. நீ முட்டை உடைக்கவங்கள தோசையே வெந்துடும் போல். ஒரே இடத்துல படக்கூடாது. மெதுவாக உள்ளே வச்சு விட. அதுக்கு தான் அப்படி பிதுக்கக்கூடாது. கீழே விழுந்துருச்சா? கீழே விழுல, அவ்வளோதான். ஒரு வழியாக முட்டையை உடச்சிட்டேன். என்ன பண்ண? சுற்றிலையா? இங்கே இந்த முட்டைக்குள்ளேயே ஊற்று. இது வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, நீ தோசைக்குள்ளேயே ஊற்று. முட்டைக்குள்ளேயே சுற்றிலையும் வர மாதிரி ஊற்று. ஒரே இடத்துல போதும், ஊற்று. டக்குன்னு ஊற்று, தோசை வெந்துடும். சுற்றிலையும் ரவுண்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்று. கொஞ்சமாக நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி இருக்கும். இப்படி தட்டு, இப்படி தட்டு. கொண்டாமே, இப்படி பிடிச்சி இப்படி தட்டு. அப்படி தட்டினா தான் விழுது. அடுத்து பெப்பர். அதுக்கடுத்து பெப்பர் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் போடு, ஒரே இடமா போடாத. எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி போடு. முட்டையில் ஃபஸ்ட்டு போடு. முட்டையில் போதும். நெய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததுனால கெட்டி ஆயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி போடு. ஒரே இடமா போட்டுட்டேன்.
அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம். கூட்டி வச்சுட்டு மூடி எடுத்துருவியா? எடுத்துறவா? ஓகே, மூடிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கலாம். வரமிளகா பொடி பெரட்டி போட்டாச்சு. எனக்கு பெரட்டி போட தெரியாது, அதனால எங்கள் அம்மா பெரட்டி போட்டாங்க. பெரட்டி போட்டாச்சு. இது மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் இப்படி பெரட்டி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா முட்டை தோசை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா. தோசை நீ ஊற்றினியா நான் ஊற்றினா பாப்பா? 2 பேருமே சேர்ந்து தான் ஊற்றணும். யார் சாப்பிட்றது இப்போ? தெரியல. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடணும். நீ சாப்பிடு. பெப்பர் பொடி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா கொடுக்கலாம். நல்லா இருக்குது பாப்பா.